கராத்தே போட்டிகளுக்கு மட்டும் இதுவரை எந்த விதி சலுகைகள் மற்றும் திட்டங்களையும் அரசு கொண்டு வரவில்லை. கராத்தே இந்திய அமைப்பின் சேர்மன் சாய் புரூஸ் கோவையில் தெரிவித்துள்ளார். பரத் கராத்தே அகாடமி சார்பாக கோவை சூலூர் பகுதியில் கராத்தே பயிற்சி முகாம் 2 நாட்கள் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை பரத் அகாடமியின் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் அதிகாரி மற்றும் கராத்தே இந்திய அமைப்பின் சேர்மன் சாய் புரூஸ் தெரிவித்திருந்தார். இதனை தலைமை தாங்கி துவக்கி வைத்த உலக கராத்தே சம்மேளனத்தின் முக்கிய பொறுப்பாளரும் அகில இந்திய கராத்தே சங்க தலைவரும் தெற்கு ஆசிய தலைவருமான பரத் சர்மா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார். இங்கு நடைபெறும் 2 நாட்கள் கராத்தே பயிற்சிகளை மாணவியர்களுக்கு வழங்க ஒரிசா மாநிலம் புவனேஸ்வர் பகுதியில் இருந்து வெலண்டினா மற்றும் டெல்லியில் இருந்து பிரைனேஷ் சர்மா ஆகியோர் வந்திருந்து பயிற்சி வகுப்புகளை மேற்கொண்டனர். இவர்கள் இருவரும் உலக அளவில் பல போட்டிகளில் கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளை வென்ற வீரர் வீராங்கனைகள் ஆவர். மேலும் இந்த பயிற்சி முகாமின் ஒருங்கிணைப்பாளராக அறிவழகன், மோகன், முரளி, பாலமுருகன், சீதாலட்சுமி, ஜீவா, பிரகதீஷ் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். தொடர்ந்து நடைபெற்ற பயிற்சி வகுப்புகளில் மாணவிகளுக்கு கட்டா மற்றும் குமித்தே ஆகிய பிரிவுகளின் கீழ் பயிற்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய 8 கராத்தே இந்திய அமைப்பின் சேர்மன் சாய் புரூஸ் கூறியதாவது: கோவை மாவட்டத்தில் அகில இந்திய அளவில் செமினார் நடத்த திட்டமிடப்பட்டு இன்று இந்த பயிற்சி முகாம்கள் கோவை சூலூர் பகுதியில் நடைபெற்று வருகின்றது. கட்டா மற்றும் குமித்தே எனும் 2 பிரிவுகளில் இங்கு மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது என்றார். இதில் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று பல பரிசுகளை பெற்ற 2 முன்னணி வீரர்கள் இங்கு வந்து அவர்களின் அனுபவங்களை மாணவர்களுடன் பகிர்ந்து கொள்வதாக தெரிவித்தார். மேலும் அனைத்து விளையாட்டுப் போட்டிகளுக்கும் பல்வேறு சலுகைகளை அறிவிக்கும் மத்திய மாநில அரசுகள் கராத்தே போட்டிகளுக்காக எந்தவித திட்டத்தையும் இதுவரை அமுல்படுத்தவில்லை. நாங்கள் அரசின் கதவை தட்டி கொண்டேதான் இருக்கின்றோம். ஆனால் இன்னும் அரசு கராத்தே போட்டிகளுக்கான திட்டத்திற்கு இன்னும் செவிசாய்க்கவில்லை என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. I would like to inform through these channels that Karate India organization was established in 2020, and in a span of 6 years our athletes, our coaches, our referees have achieved magnificent achievements in the world of karate. In 22, because 22 and 2020 and 21 was a corona time, but in 22 our players, by demonstrating high level of karate standards, won first time for the country gold medal in Karate 1 Series A. Pranay Sharma is sitting with me. He won the first gold medal for our country in 2022, and our many athletes have won medal for the country. Recently, our 3 girls in this year, in the year 2026, they won medal for the country. 2 girls won the bronze medal in Asian Championship. One won the silver medal in the Asian Championship. One boy won the bronze medal in WKF Series A. And by demonstrating how high level of performance, our Indian karate team in 2024 in Durban Commonwealth Karate Championship declared overall champion in Commonwealth Championship. We have number of good players in India. We are number 1 in the South Asia. We are number 1 in Commonwealth. We have achieved higher ranks in the Asian Karate Championship, World Karate Championship. Recently, our 5 athletes qualified for the World Karate Championship, which was a historical moment for all of us. And by demonstrating high level of performance, our players continuing giving medal winning performance in various tournaments at world level. And Karate India organization, being the only affiliated body of World Karate Federation, Asian Karate Federation, Commonwealth Karate Federation and South Asian Karate Federation in India for the sports of karate, is doing a hard job to felicitate our player. Nearly 50 lakh rupees every year from the last 3 years we are spending on our player for their experience and exposure, participation in the international tournament, providing them the international level of coaches and training and tournament, and federation is paying without getting any kind of support from anywhere. We are managing our own funds and felicitating our players. We are awarding 5 lakh rupees for winning gold medal at the world level, 2.5 lakh for the silver medal and 1.5 lakh for the bronze medal.
and we have given so many players these awards, cash awards, and continuously we are doing our job to promote, to develop karate and karate person in India. Totally in all over India, how many students are practicing under you? Yes, this is to be informed that big number of, if I can just calculate, more than 5 million people in India doing karate at dojo level, at university level, at school level, and at different places. And big number of karate people are doing karate in India. Especially, I am very happy that currently women, girls, they are doing karate for their self-defense purpose, and lot of young guys are doing karate. So big number of athletes we have in India. What is you going to advise for the students? Yeah, Karate India organization, being the only affiliated member of the World Karate Federation, is doing the main job of promoting players by providing them experience and exposure. My appeal or my advice to all the parents and their parents, that they should participate in various tournaments through Karate India organization, because experience is the most important part. If you are practicing in your dojo or in your school and your college, and you are not participating in authentic tournament, you are not going to get anything out of it. So my advice to the players and parents and coaches, everyone, that you must take part in the tournament, and Karate India organization is very much open for giving you chance, giving you opportunity to play in WKF Series A, in Asian Youth Camp, and there are many official tournament where you can evaluate your performance by participating in the tournament. So play, जैसा मोदी जी बोलते हैं, खेलेगा इंडिया तो जीतेगा इंडिया. So my appeal to you also, play as much as you can. Then there are much more chances of your winning medal at the national and international level. So coming at the state level, tournament I'm not, state level. state bodies are decided. We're all together.